ஒரு 2 மந்த்ஸ்லயே வந்து என்னால நியூசிலாந்து பத்தி சொல்லுங்க அப்படின்னா, என்னால காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து சிங்கப்பூர விட நியூசிலாந்துல கம்பேர் பண்றப்போ, சிங்கப்பூர்ல ஒரு 2 பெட்ரூம், 2 பாத்ரூம் ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன வாடகை குடுக்குறீங்களோ, அதே வாடகை. பட் எல்லாமே உல்டாவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு இந்தியால வந்து நவம்பர், டிசம்பர், ஜான்லாம் வந்து வின்டர் சொல்லுவோம்ல. இங்க வந்து அந்த டைம் தான் சம்மர். அந்த அந்த மாரி நியூசிலாந்துல ஃபாலோ பண்ணப்போ நாங்க நெறைய அடி வாங்கியிருக்கோம். ஒரு சில ஏரியா இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் பஸ்ஸஸே வராது. பட் பிலீவ் ஆர் நாட் நியூசிலாண்டில் அமேசான் கூட கிடையாதுங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர ஐட்டம்ஸு, வெஜிடபிள்ஸு, க்ராசரி இது எல்லாமே வந்து அங்கே நிறையாவே கிடைக்கும். நான் வந்து பர்சனலாக சிங்கப்பூரில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். நியூசிலாண்ட்லேயே ஹஸ்பண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியை நீங்கள் டிபெண்ட்டாக கூட்டிகிட்டு வர முடியாது. பிஆர் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு டாப்பிக்கில் தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் வந்து எங்களுக்கு கேட்ட ஒரு கொஷின் என்னென்னா, நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கோம், நாங்கள் நியூசிலாந்து மூவ் ஆகலாமா, நியூசிலாண்டில் இந்தந்த ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் கொடுத்து இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சிங்கப்பூரோட பெட்டராக இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க, அக்கா நாங்கள் சிங்கப்பூர் மூவ் ஆகலாமா, நியூசிலாந்து மூவ் ஆகலாமா, நீங்கள் வந்து 2 கண்ட்ரீஸ்லையுமே இருந்திருக்கீங்க, உங்களோட கம்பேரிசன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த குவெரிஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் இப்போ தான் நியூசிலாந்து வந்தோன்னு உங்கள் நிறையா பேருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு 8 இயர்ஸ் நாங்கள் சிங்கப்பூரில் இருந்திருக்கோம். இப்போ நியூசிலாந்து வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 இயர்ஸில் வந்து ஓரளவுக்கு நியூசிலாந்து பற்றின ஒரு புரிதல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கெயின் ஆகிடும். அதனால் அந்த ஒரு டைம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அந்த நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், பேஸ்ட் ஆன் அவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறோம். வந்து ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்து என்னால் நியூசிலாந்து பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எனக்கு நியூசிலாந்து பற்றி இருந்திருக்காது. ப்ராப்பரான ஒரு அன்பயஸ்டான ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். அதனால தான் இத்தனை நாள் கழித்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் நான் வந்து எடுத்து அதில் நியூசிலாந்து பெட்டரா, சிங்கப்பூர் பெட்டரா அப்படின்னு ஒரு கம்பேரிசன் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டாக நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பற்றி நான் இதில் பேசுகிறேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறீங்க, மூவிங் டு சிங்கப்பூரா இல்லை மூவிங் ஃப்ரம் சிங்கப்பூர் டு நியூசிலாண்டா அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து டெஃபினட்டாகவே நம்புகிறேன். ஸோ நான் போடுற அந்த ஒரு எஃபர்ட்டுமே வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா அந்த விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சு அந்த கஷ்டங்கள் வந்து நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம். எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் இதே நேம் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து அப்படிங்கிற ப்ரொஃபைல் நேம்லேயே வந்து ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து சிங்கப்பூரை விட நியூசிலாண்டில் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மி தான். ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் சிங்கப்பூரில் இருந்தப்போ எங்களோட சேலரியை யூஸ் பண்ணி எங்களால் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அதே இப்போ 2 பேர் சம்பாதிக்கிறத கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ஒருத்தரோட சம்பாத்தியத்தை வச்சு ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ரன் பண்ண முடியுது. சிங்கப்பூரில் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஒருத்தரோட சேலரியை வச்சு ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து பரவாயில்ல, நாட் டூ பேடுன்னு தான் சொல்வேன். ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் கம்பேர் டு சிங்கப்பூர், நியூசிலாண்டில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்பியோ அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21% கிட்ட வந்து நியூசிலாண்டில் கம்மியாக இருக்குது கம்பேர் டு சிங்கப்பூர், எக்ஸ்க்ளூடிங் ரெண்ட்டு. பட் இதுவே ரெண்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து இன்னுமே ஜாஸ்தியாகுது அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷனும் கூட.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா என்னென்னா ஹவுஸ் ரெண்ட். ஹவுஸ் ரெண்ட் வந்து சிங்கப்பூர்லேயும் ஜாஸ்தி, நியூசிலாண்ட்லேயும் ஜாஸ்தி தான். நான் இல்லைங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். பட் சிங்கப்பூரா நியூசிலாண்டா அப்படின்னு கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சிங்கப்பூரில் தான் ஜாஸ்தி. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சிங்கப்பூரில் ஒரு 2 பெட்ரூம் 2 பாத்ரூம் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன வாடகை கொடுக்குறீங்களோ அதே வாடகை நியூசிலாண்டில் ஒரு 4 பெட்ரூம் 3 பாத்ரூம் அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கே வந்து நீங்கள் அவ்வளோதான் கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதே காஸ்ட்டுக்கு வந்து லக்ஸுரி வைஸ் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நியூசிலாண்டில் கிடைக்கும். எனக்கு அவ்வளோ லக்ஸுரி வேண்டாம், எனக்கு கம்மியான லக்ஸுரி ஒரு 2 பெட்ரூம் 1 பாத்ரூம் இருக்கிற சின்ன வீடே எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக சிங்கப்பூரில் கம்பேர் பண்ணுறப்போ நியூசிலாண்டில் வந்து ரெண்ட் வந்து கம்மி தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ஹெல்த் கேர். நிறையா பேர் வந்து என்கிட்ட இந்த கொஷின் வந்து கேட்டிருக்கீங்க, நியூசிலாண்டில் ஹெல்த் கேர் வந்து எப்படி இருக்குது, ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. நம்ம ஏரியா பக்கத்தில் என்ன ஜென்ரல் ப்ராக்டிஷனர் இருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. அங்கே தான் வந்து நீங்கள் உங்களோட ஒரு விசிட்க்கும் நீங்கள் போய் அந்த டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டாக்டரை வேணும்னா அவங்க ஏதாச்சும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்களே தவிர நீங்கள் டைரெக்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் இங்கே மீட் பண்ண முடியாது. அதே மாதிரி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரை வந்து இங்கே வந்து சப்சிடைஸ்டு காஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை இங்கே பிஆராக இருக்கீங்க இல்லை ரெசிடெண்ட்டாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, இல்லை உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து குறையும். இல்லை உங்களோட கிட்ஸ் வந்து இங்கே சிட்டிசனாக இருக்காங்க, பிலோ 5 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்சிடைஸ்டு காஸ்ட் இருக்கும். இதை மாதிரி ப்ளஸ் உங்களுக்கு மெட்டர்னிட்டி, நீங்கள் இப்போ மெட்டர்னிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது, விசா எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா மெட்டர்னிட்டிங்கிறதுனால ஹெல்த் கேரும் வந்து ஃப்ரீ. இப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எனக்கு ஒரு தடவை வந்து ரொம்ப கோல்டு இருந்தது. ஸோ நான் அப்போ டாக்டர்கிட்ட போய் பார்த்தப்போ எனக்கு வந்து அவங்க மெட்டர்னிட்டி அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து எனக்கு எந்த ஃபீஸுமே வாங்கிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் ஹெல்த் கேரோட காஸ்ட் வைஸ் நியூசிலாண்ட் வந்து பெஸ்ட். பட் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்ரி விசிட் மினிமம் $50 எடுத்து வைக்கணும். அது வந்து இப்போது சில கம்பெனிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனிலலாம் அந்த கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கார்டு நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா ஐ திங்க் $35 நினைக்கிறேன், மினிமம் 50 இல்லை 35 உங்களுக்கு $30 என்னமோ ஆஃப் வரும். ஸோ அந்த கம்பெனி கார்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா $5 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெல்லாம் போகும்போது அந்த காஸ்ட்லாம் தனி. அதே மாதிரி மெட்டர்னிட்டி இல்லை டென்டல் இவங்கெல்லாம் போனீங்கன்னா அதுக்கெல்லாம் தனியாக வந்து காஸ்ட் எடுத்து வைக்கணும். டெலிவரி வந்து மெட்டர்னிட்டி கம்ப்ளீட்லி ஃப்ரீ. என்னோட டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நான் லேபருக்கு போனதுலேருந்து குழந்தை பிறந்து ஒரு 2 days நாங்கள் வந்து பர்த்திங் சென்டர்னு சொல்லி இன்னொரு ஸ்பெஷலிட்டியான ஒரு இடத்துல வந்து வச்சு எனக்கு அந்த குழந்தைக்கு எப்படி ஃபீட் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும், எப்படி குளிச்சு விடணும், மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஒரு சில இடத்துல பர்த்திங் சென்டருக்கு மட்டும் காஸ்ட் இருக்கும். பட் எனக்கு ரெஃபர் பண்ண பர்த்திங் சென்டர் வாஸ் ஃப்ரீ. பட் சிங்கப்பூரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிங்கப்பூர் சிட்டிசனாவோ இல்லை பிஆர்ஓ இல்லை அப்படின்னா இதுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட் வந்து செலவாகும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மெட்டர்னிட்டிக்கும் நியூசிலாண்டுக்கும் சிங்கப்பூருக்கும் இருக்குது. ஸோ பட் இதுவே பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக சிங்கப்பூர் வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனை முதுகு வலி டாக்டர்கிட்ட போனாலும் பேராசிட்டமால் ஐபுப்ரோஃபென் தான் சொல்லுவாங்க. அதுவே வந்து வாமிட்டிங்னு போனீங்கனாலும் அதே தான் சொல்லுவாங்க. எமர்ஜென்சிக்குன்னு போனீங்கனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் சிங்கப்பூரில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஹெல்த் கேர் சிஸ்டம் அந்த குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் கேர் வந்து டெஃபினட்டாக பெட்டராக இருந்தது. ஸோ குவாலிட்டி வைஸ் சிங்கப்பூர் எனக்கு பிடிச்சிருந்தது, காஸ்ட் வைஸ் நியூசிலாந்து பிடிச்சிருந்ததுங்க. இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயம். அடுத்த டாபிக் வந்து எஜுகேஷன். நான் இந்த எஜுகேஷனை வந்து 2 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து ஸ்கூல்ஸ், இன்னொன்று வந்து காலேஜஸ். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சிங்கப்பூர் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸ்கூல் எஜுகேஷன் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் அதுவுமே காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சிங்கப்பூரில். நான் சிங்கப்பூரில் வந்து காலேஜ் படித்தேன், NTU மாஸ்டர்ஸ் வந்து NTU நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அது வந்து அந்த ஏஷியா ரேங்க்லேயே வந்து அது டாப் 10ல் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். நான்
படித்த டைம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்தது ஆக்சுவலாக. ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வைஸ் சிங்கப்பூர் வந்து அடிச்சுக்கவே முடியாது. டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிங்கப்பூரில் நான் படித்ததுனால அந்த டிகிரியே வந்து எனக்கு வந்து வேர்ல்டு வைடாக ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் வந்து கொடுத்தது. நியூசிலாண்ட்லேயும் வந்து நான் வேலை தேடும்போது அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. நான் வந்து மறுக்கவே மாட்டேன். சிங்கப்பூரில் படித்ததும் சரி, நான் சிங்கப்பூரில் எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் சரி, இது ரெண்டுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஸோ சிங்கப்பூரை வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் டெஃபினட்டாக பெஸ்ட்டாக தான் இருக்குது நியூசிலாண்டை கம்பேர் பண்ணுறப்போ. நியூசிலாண்டில் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நேற்று கூட என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க டாட்டர் வந்து இந்தியாவில் படிச்சுட்டு இப்போ நியூசிலாண்டுக்கு அதே ஏஜ் அவங்க வந்து கரஸ்பாண்டிங் லெவல் வந்து இங்கே படிக்க வரப்போ ஒன்றுமே பாடமே இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுவே வந்து இந்தியாலேயும் சரி இல்லை சிங்கப்பூர்லேயும் சரி உங்களுக்கு வந்து அந்த ஏஜுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுப்போம். ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து டெஃபினட்டாக சிங்கப்பூர் பெஸ்ட். பட் அட் த சேம் டைம் காஸ்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் வந்து சப்சிடைஸ்டு ரேட் இருக்கும். நீங்கள் நியூசிலாண்டில் இந்த கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்கூல்ஸ்லாம் போனீங்கன்னா லைக் ஒரு சின்ன அமௌண்ட் டொனேஷன்ஸ் மாதிரி வாங்குவாங்களே தவிர அகடமிக் ஃபீஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே கிடையாது. பட் சிங்கப்பூரில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எஜுகேஷன். நான் வந்து ஸ்பீக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்த ஃபாரினர்ஸ் கேட்டகரியில் வரவங்க. ஏன்னா நான் வந்து சிங்கப்பூரியனோ இல்லை சிங்கப்பூர் பிஆரோ என்கிட்ட கிடையாது. அவங்களுக்குலாம் வந்து சப்சிடைஸ்டு ஃபீ இருக்கும் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும், ஸ்கூல்ஸும் சரி காலேஜஸும் சரி. பட் நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃபீ, ஃபாரினர் ஃபீ தான் நான் கட்டினேன். அது வந்து க்ரேசி எக்ஸ்பென்சிவ். நியூசிலாண்ட்லேயும் அப்படி தான். ஃபாரினருக்கு வந்து யூனிவர்சிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இந்த ஃபாரின் கேட்டகரிக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் படிக்கும் போதே நாங்கள் எங்கள் ரெசிடென்சி வாங்கிட்டதுனால கடைசி செமஸ்டருக்கு மட்டும் அவருக்கு அந்த ரெசிடென்ட் கேட்டகரிக்கு என்ன ஃபீயோ அந்த சப்சிடி வந்து அப்ளை ஆச்சு. ஸோ அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் வந்து குறைஞ்சிது. காலேஜ் வைஸ் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மேசி யூனிவர்சிட்டியில் படித்தாங்க அண்ட் எம்பிஏ அதில். ஸோ எம்பிஏ அட் மேசி வந்து ஒன் ஆஃப் த லீடிங் இது அப்படின்னு சொல்லலாம். பட் குவாலிட்டி வைஸ் நீங்கள் சிங்கப்பூரை கம்பேர் பண்ணுறப்போ சிங்கப்பூரில் ஒரு எம்பிஏ படிக்கிறதுக்கும் நியூசிலாண்டில் எம்பிஏ படிக்கிறதுக்கும் டெஃபினட்டாக டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் டெஃபினட்டாக ஐ வில் கிவ் இட் டு சிங்கப்பூர் தாங்க. அடுத்த கேட்டகரி வந்து வெதர். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் 365 நாளும் மழை பெய்யும், 365 நாளும் வெயில் அடிக்கிறோங்கிற மாதிரியான ஒரு கிளைமேட். அது வெரி ட்ராபிக்கல், வெரி ஹியூமிட், பயங்கரமாக ஹியூமிடிட்டி இருக்கும். ஒரு சில நாள்லாம் மழை பயங்கரமாக பெய்யும், ஒரு சில நாள்லாம் வெயில் கொளுத்தி தள்ளும். பட் அட் த சேம் டைம் அங்கே வந்து சீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான சீசன்ஸ் இருக்கும், பட் எல்லாமே உல்ட்டாவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் வந்து நவம்பர், டிசம்பர், ஜான்லாம் வந்து வின்டர் சொல்லுவோம்ல, இங்கே வந்து அந்த டைம் தான் சம்மர். இப்போல்லாம் சம்மர் கொளுத்தி எடுக்குது, எங்களால் இருக்கவே முடியல, அவ்வளோ வெயில். பட் நம்ம இந்தியாவில் எப்போ பீக் அக்னி நட்சத்திரமோ அப்போ வந்து நியூசிலாண்டில் வின்டர். ஸோ அப்படியே தலைகீழாக இருக்கும். பட் சீசன்ஸ் எல்லாமே இருக்கும், சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங், இந்த மாதிரி 4 மெயின் சீசன்ஸ் இருக்குது. அண்ட் 4மே ரொம்ப அழகாக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ நியூசிலாண்டில் வந்து டெஃபினட்டாக சீசன்ஸ் இருக்கும். அண்ட் கம்பேர் டு த டெம்பரேச்சர் வந்து நியூசிலாண்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கோல்டான கண்ட்ரி தான் கம்பேர் டு சிங்கப்பூர். ஸோ இன்கேஸ் நீங்கள் வின்டரில் வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் ஆஃப் க்ளாத்திங் எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டு. ஆக்லாண்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜபிளாக தான் இருக்கும். பட் டவுன் சவுத் நீங்கள் குவீன்ஸ் டவுன் இல்லை கிரைஸ்ட் சர்ச் அங்கெல்லாம் ஏதாவது படிக்க போகிறீங்க, இல்லை டியூனிடென் அந்த மாதிரிலாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அடிஷ்னல் லேயர்ஸ் ஆஃப் க்ளாத்திங் தேவைப்படும். என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அது வேணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரிலி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கார் வாங்கிறது அப்படிங்கிறது க்ரேசி எக்ஸ்பென்சிவ். ஸோ உங்களுக்கு வந்து பட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து வெல் கனெக்டடாக இருக்கும். நீங்கள் எங்கே ஒரு சிங்கப்பூரில் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி எங்கே போகணுன்னாலுமே உங்களுக்கு பஸ் இல்லைன்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி சிங்கப்பூரில் வந்து நீங்கள் இந்த டாக்ஸிலாம் எடுக்கிறதுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும்.
பீப்புள் வந்து ஜென்ரலாகவே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து டிபெண்ட் பண்ண முடியாது. ஒரு சில நாள் இந்த ட்ரெயின்ஸ்லாம் வந்து ஓடாது, இந்த பிரேக் டைம்லலாம் ட்ரெயின்ஸ் ஓடாது, நிறைய நாள் பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சிஸ் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் பஸ் வரும்னு போட்டிருப்பாங்க, பட் பஸ் அதோட வேறு ஏதாவது ஒரு டைமில் வரும். இந்த மாதிரி நாங்களே நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம் நியூசிலாந்து வந்த புதுசில். ஏன்னா நாங்கள் சிங்கப்பூரில் அந்த சொன்ன டயத்துக்கு பஸ்ஸு வரும், சொன்ன டயத்துக்கு ட்ரெயின் வரும், அதையே மைண்ட் செட்டாக இருந்தனால அந்த மாதிரி நியூசிலாண்டில் ஃபாலோ பண்ணப்போ நாங்கள் நிறையா அடி வாங்கியிருக்கோம். நியூசிலாண்டில் வந்து ப்ரைமர்லி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கார் டெஃபினட்டாக தேவைப்படும். ஒரு சில ஏரியா, இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் பஸ்ஸஸே வராது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில். நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் உங்களுக்கு பஸ்ஸே ஏறுற மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபெரியில் போகிற மாதிரியான ஃபெரி டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து கார் வந்து ப்ரைமரியாக தேவைப்படும். அண்ட் கார் கம்பேர் டு சிங்கப்பூர் வந்து இங்கே அஃபோர்டபுள் தான். ஓரளவுக்கு கம்மியான காஸ்ட்லேயே செகண்ட் ஹேண்ட் கார் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம காருமே செகண்ட் ஹேண்ட் கார் தான். நான் கார் என்ன வாங்கினோம் அந்த மாதிரி வீடியோஸும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கார் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம வந்து நான் ரெகுலராகவே நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற ஒரு பர்சன். ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸில் நீங்கள் போய் ஒரு ஐட்டம் வாங்குறத விட நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் குவைட் ஈஸியர் அண்ட் எஃபெக்டிவ். நான் வந்து சிங்கப்பூரில் வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இருக்குது, லைக் அமேசான், ஷாப்பி, லசாடா, ஈபே, இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இருக்குது. பட் பிலீவ் ஆர் நாட், நியூசிலாண்டில் அமேசான் கூட கிடையாதுங்க. ஆமாம், அமேசான்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இங்கே ஒன்றே கண்ணுன்னு சொல்லிட்டு இந்த டேமோன்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஷீயின் வந்து வருது. அதுக்கப்புறம் இங்கே லோக்கலாக ட்ரேட்மி அந்த மாதிரி இந்த 3 வெப்சைட்ஸை வச்சு தான் இங்கே ஓட்டுறோமே. அண்ட் உங்களுக்கு அமேசான் இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா 1 வீக்குள்ளே வந்துடும், நிறையா குட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் அதுவே நீங்கள் நியூசிலாண்டில் இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 10 டேஸ், ஒரு 2 வீக்ஸ் கழித்து தான் உங்களுக்கு குட்ஸ் வந்து வரும். பட் இதுதான் ஆன்லைன் ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் தாங்க பெஸ்ட்டு. ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றி பேசிட்டேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அத்தியாவசியமான கிராசரிஸ் பற்றி நான் பேசியே ஆகணும் இல்லையா? கிராசரிஸை பொறுத்த வரைக்கும் அஸ் யூஷுவல் அதுவுமே நான் வந்து சிங்கப்பூருக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா சிங்கப்பூரில் கிடைக்காத கிராசரிஸும் கிடையாது. நீங்கள் எந்த குசின் நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னாலும் அதுக்கான தனித்தனி ஸ்டோரே இருக்கும் சிங்கப்பூரில். சைனீஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சவுத் இண்டியனுக்கு வந்து ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா சிங்கப்பூரில் தமிழ் வந்து ஒன் ஆஃப் த வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜஸ். அதனால் நம்ம தமிழ் கடைங்கள்லாம் நிறையா இருக்கும். உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர ஐட்டம்ஸு, வெஜிடபிள்ஸு, கிராசரி இது எல்லாமே வந்து அங்கே நிறையாவே கிடைக்கும். பட் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் கிராசரி ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்தியன் கிராசரிஸ் வந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த நிறையா அந்த காய்கறிகள் தான் இங்கே கிடைக்க மாட்டேங்குது, சீஸ்னலாக தான் கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் ஒரு வாரமாக இங்கே இந்த வாழைத்தண்டெல்லாம் ஏதோ 1-2 கடையில் நான் பார்த்தேன், வாழைப்பூ அந்த மாதிரிலாம் பார்த்தேன். பட் சிங்கப்பூரில் அது எப்போவுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்தால் மறந்துடுங்க. ஏன்னா நம்ம ஊர் சின்ன வெங்காயம் இங்கே கண்டிப்பாகவே கிடைக்காது. இந்த ஊரில் ஷாலட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை தான் இங்கே சின்ன வெங்காயம்னு சொல்லி விற்பாங்க. ஃப்ளவர்ஸும் அப்படி தான். பூக்கள்லாம் வந்து நம்மளா வீட்டில் வளர்த்தா தான் உண்டு. நீங்கள் கடையில் போய் இந்த பொக்கேயில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் தான் இருக்குமே தவிர நம்ம ஊர் ரோஸு இல்லைனா மல்லிப்பூ, இது சாமந்தி பூ, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சிங்கப்பூரில் கிடைக்கிற லிட்டில் இண்டியாவில் கிடைக்கிற மாதிரி இங்கே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் கிடைக்காதுங்க. ஸோ டெஃபினட்டாக இந்தியன் கிராசரிஸும் சரி, இந்தியன் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே வந்து 100% சிங்கப்பூர் தாங்க பெஸ்ட்டு அதோட அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நான் விசா சிச்சுவேஷனை பற்றி கொஞ்சம்
கம்பேரிசன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் சிங்கப்பூர்லேயும் இருந்திருக்கோம், இப்போ நியூசிலாண்ட்லேயும் இருக்கோங்கிறதுனால சில பேர் வந்து இந்தியாவிலேருந்து அக்கா நான் சிங்கப்பூர் போகலாமா நியூசிலாந்து போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சில பேர் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க நாங்கள் நியூசிலாந்து வரலாமா, நீங்கள் அந்த விசா சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் தான் வந்தோம் அப்படிங்கிறனால ஸ்டூடெண்ட் விசாலேருந்து ஒரு கம்பேரிசன் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் விசா ரிஜெக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறேன். நியூசிலாண்டில் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக வரப்போ சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இல்லை, அவங்களோட க்ரைட்டீரியாலாம் மேட்ச் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய விசா ரிஜெக்ஷன்ஸ் வந்து நியூசிலாண்டில் நடந்திருக்கு ரீசெண்டாக. பட் சிங்கப்பூரில் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு நான் ரிஜெக்ஷன்ஸ் இருந்து நான் வந்து கேள்விப்படலை. ஸோ எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாது. பட் ரிஜெக்ஷன்ஸ் வைஸ் நியூசிலாண்டில் வந்து நிறையா நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்டேஷன், உங்கள் பேக்ரவுண்ட் எல்லாமே க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து நான் ரிஜெக்ஷனை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து பர்சனலாக சிங்கப்பூரில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன், நியூசிலாண்ட்லேயே ஹஸ்பண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. சிங்கப்பூரில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியை நீங்கள் டிபெண்ட்டாக கூட்டிகிட்டு வர முடியாது. உங்கள் ஸ்பவுஸ் இல்லை உங்கள் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வர முடியாது டிபெண்ட் வீசாவில். அண்ட் ஐ திங்க் பிஹெச்டிக்கு மட்டும் கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன க்ரைட்டீரியான்னு தெரியாது. நான் 2017 படிக்கும்போது பார்ட்னர்ஸ் வந்து கூட்டிகிட்டு வர முடியாது. பட் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி, ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சி ஸ்டூடெண்ட் விசாவும் கிடச்சிருச்சுன்னா பை டிஃபால்ட் நீங்கள் உங்களோட பார்ட்னர் அண்ட் கிட் யார் இருக்காங்களோ நீங்கள் வந்து அவங்கள டிபெண்ட்டாக கூட்டிகிட்டு வரலாம். ஒரு சில லெவலுக்கு மேலே உங்கள் கோர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் பார்ட்னருக்கு வந்து ஒர்க்கிங் ரைட்ஸும் இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விசாவில் இருந்தீங்க, எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் இருந்தாலுமே சரி, உங்களோட பார்ட்னர் வந்து டிபெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா டிபெண்ட் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ண முடியாது. உங்களோட சேலரி வந்து ஒரு ரொம்ப அன்இமேஜினபிள் அமௌண்ட்டுக்கு மேலே ஹையராக இருக்குது அப்படின்னா உங்கள் பார்ட்னருக்கு ஒரு அந்த எல்ஓசி அது மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்டாக. பட் ஜென்ரலாக நம்மளை மாதிரி ஒரு சாதாரண பீப்புள் வேலை பார்க்குறோம், எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறோம், நம்ம ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ டிபெண்ட் விசாவில் வராங்க அப்படின்னா அவங்களால சிங்கப்பூரில் டிஃபால்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. அவங்க அப்படியே வேலை பார்க்கணுன்னா அவங்க தனியாக எம்ப்ளாய்மெண்ட் பாஸோ இல்லைனா எஸ் பாஸோ வாங்கிக்கணும். ஸோ விசா சிச்சுவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த தலைவலி, ஐயோ இன்றைக்கி வந்து விசா இந்த பிரச்சனை வருமா அந்த பிரச்சனை வருமா அப்படின்னு அந்த தலைவலியெல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறது வந்து சிங்கப்பூரில் தான் ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் இருக்கும். நியூசிலாண்டில் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து டெஃபினட்டாக கம்மி தாங்க. ஸோ விசா பற்றி நான் சொல்கிற போது லாங் டேர்ம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றியும் நான் வந்து கொஞ்சம் இங்கே சொல்கிறேன். அந்த கம்பேரிசன் இங்கே பார்த்துடலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் பிஆர் அண்ட் சிட்டிசன்ஷிப். சிங்கப்பூரில் வந்து நீங்கள் ஒரு இந்தியனாக இருக்கீங்க அப்படின்னா பிஆர் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இந்தியன்ஸ் வந்து விசா கிடைக்கல எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில். ஸோ நாங்கள் நியூசிலாந்து மூவ் ஆனோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் வேறு கண்ட்ரீஸ்க்கு மூவ் ஆகிட்டாங்க, ஒரு சில பேர் இந்தியாவுக்கு போயிட்டாங்க. பட் இதுவே வந்து நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெசிடென்சி கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஆர் கிடைக்கிறது வெரி ஈஸி தான். அந்த ரெசிடென்சி தான் அவங்க இமிக்ரேஷனில் வச்சுருக்கிற ஒரு கஷ்டமான விஷயம். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக எலிஜிபிள் ஆகி உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக சப்மிட் பண்ணி உங்கள் பேக்ரவுண்ட்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் ரெசிடென்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு கவலையே இல்லைங்க. நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிஆர் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பிஆர் வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் பாத்வே, லைஃப் லாங் நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னா அந்த பாத்வே வந்து சிங்கப்பூரை கம்பேர் பண்ணுறப்போ நியூசிலாண்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஆஃபன் ஆஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா சேலரி தான்.